ப்ரீ ஸ்கூலர் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் சீரீஸ்ல எபிசோட் 15 இட்லி மாவை வச்சு இனிப்பு பணியாரம் தான் இன்னைக்கு என் குழந்தையோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன். இது செய்யறது ரொம்ப குயிக் அண்ட் ஈஸி. இட்லி மாவு இருந்தாலே போதும், நம்ம சீக்கிரமா செஞ்சிடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா? நான் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா புளிச்சு வந்திருக்க இட்லி மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன். உங்களுடைய டேஸ்ட் பட்ஸ்க்கு ஏத்த மாதிரி நாட்டு சக்கரை ஆரல் ஜாகரி பவுடர் இந்த மாதிரி ஒரு சாஸ் பேன்ல எடுத்துக்கிட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி இது நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். வெள்ளம் கரைஞ்சு வந்தாலே போதும். இப்ப ஆறுனதுக்கு அப்புறமா அது இட்லி மாவுல சேர்த்துட்டு இந்த பணியாரத்தை இன்னும் டேஸ்ட்ஃபுல் ஆக்கிறதுக்காக ஒரு கை அளவுக்கு துருவன தேங்காய், நீங்க டெசிகேட்டட் கோகனட் வேணாலும் சேர்த்துக்கலாம். கூடவே நட்ஸையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பணியாரத்தை இன்னும் சாஃப்ட் அண்ட் டேஸ்டி ஆக்கிறதுக்காக நான் ஒரு வாழைப்பழத்தை இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கிட்டு ஒரு கரண்டி அளவுக்கு அதையும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்மளோட பேட்டர் இந்த கன்சிஸ்டன்சில வந்துரும். பேட்டர் ரொம்ப கெட்டியா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. இப்ப பணியார கல்ல ஊத்தி 2 பக்கமும் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா இட்லி மாவுல செஞ்ச இனிப்பு பணியாரம் ரெடி ஆயிடும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் இன்னைக்கு நெய்ல தான் குக் பண்ணி எடுத்திருக்கேன். செம்ம டேஸ்டா சூப்பரா இருந்துச்சு. நெக்ஸ்ட் நான் எந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் ஐடியாஸ் போடணும்ன்றத கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி மாமி, ஹாப்பி பேபி. பை.